but I head back to Avinashi to get a flavor of the BJP's campaign and catch Union Minister/candidate L. Murugan in action. So you see Union Minister L. Murugan currently in action, speaking to the crowds in the midst of a heated campaign. Interesting, Union Minister based in Delhi now in an assembly election. We'll talk to him, understand why he's chosen to fight this election. So, பிரச்சாரம் எப்படி போறது? நீங்க பாக்குறீங்களா எவ்வளவு உற்சாகமா சகோதரிகள் தாய்மார்கள் எவ்வளவு வணக்கண்ணா எவ்வளவு உற்சாகமா இருக்கிறாங்கன்றதை நீங்க பார்த்துட்டு இருக்கிறீங்க. ஒரு மிகப்பெரிய எழுச்சி இருந்து கொண்டிருக்கிறது. இங்க அவினாசியில பொறுத்தளவுக்கு பாரதிய ஜனதா கட்சி, அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய எங்களுடைய கூட்டணியானது மிகவும் வலிமையான கூட்டணியாக இருக்கிறது, வளம் பொருந்திய கூட்டணியாக இருந்து கொண்டிருக்கிறது. நாங்கள் எங்களுடைய வாக்கு சதவீதமானது கிட்டத்தட்ட வாக்கு வித்தியாசமானது 1,00,000 வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெறுவதற்கான வேலைகளை செய்து கொண்டிருக்கின்றோம். நீங்க ஒரு யூனியன் மினிஸ்டர், இங்க இப்போ எம்எல்ஏ எலெக்ஷன்ல ஃபைட் பண்றீங்க. டிசிஷன் ஏன் எடுத்தீங்க இது யூனியன் மினிஸ்டர் இந்த எம்எல்ஏ எலெக்ஷன் ஃபைட் பண்ணணும்? மோடி ஐயா அவங்க உங்களுக்கு தெரியும், கடந்த 5 ஆண்டுகள் மோடி ஐயா அமைச்சரவையில் பல்வேறு அமைச்சர்கள் வந்திருக்கிறேன். மோடி ஐயா அவங்க இப்போ அவங்களோட ஆசீர்வாதம் கொடுத்து நீங்கள் அவினாசியில் போய் அவினாசி மக்களுக்கு சேவை செய்ய வேண்டும், அந்த பகுதியில் நீங்கள் உங்களுடைய சேவை தேவை இருக்கிறது என்பது மோடி ஐயாவுடைய விருப்பம், பாரதிய ஜனதா கட்சியினுடைய விருப்பம், எங்கள் தேசிய ஜனநாயக கூட்டணியுடைய விருப்பமாக இருந்து கொண்டு மக்களினுடைய விருப்பம். நான் இங்கே ஏற்கனவே பாராளுமன்ற தேர்தலில் இங்கே தான் இதே அப்போ அவினாசி அதில் ஒரு அசம்பிளி இங்கே நான் தேர்தலில் நின்றுருக்கிறேன். அதனால் மோடி ஐயா அவர்களும் இந்த மக்களுக்கு இந்த பகுதியில் நான் சேவை செய்ய வேண்டும் என்பது இந்த மக்களுடைய முன்னேற்றம், இப்போ இந்த அவினாசியினுடைய முன்னேற்றத்திற்காக நான் வந்திருக்கேன். அமைச்சராக நீங்க யூஸ்வலா ரொம்ப டைம் இருப்பீங்க டெல்லியில. இங்க திமுக கேட்டீங்கன்னா அவங்க சொல்வாங்க டெல்லி ஒண்ணுமே பண்ணல தமிழ்நாடுக்கு. நீங்க என்ன சொல்வீங்க? கடந்த 11 வருஷம் 13 லட்சம் கோடி ரூபாய் நம்ம கொடுத்திருக்கிறோம். இன்னைக்கு கோயம்புத்தூர் விமான நிலைய விரிவாக்கம், சென்னை விமான நிலைய விரிவாக்கம், மதுரை விமான நிலைய விரிவாக்கம், திருச்சிராப்பள்ளி விமான நிலைய விரிவாக்கம், 4 வழிச்சாலைகள், 8 வழிச்சாலைகள், சென்னை மெட்ரோ, அதே போல இங்க இருக்கிற வந்தே பாரத் ரயில்கள், இப்படி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட் எந்த அளவுக்கு உயர்ந்திருக்கிறது பாக்குறோம். ஆனா சார் நீங்க இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பத்தி சொன்னீங்க, கோயம்புத்தூர் மெட்ரோ, மதுரை மெட்ரோ பத்தி இவ்ளோ கோயம்புத்தூர் மெட்ரோவும் மதுரை மெட்ரோவும் வந்தே தீரும். அது திமுக மத்திய அரசாங்கம் கேட்ட சரியான கேள்விகளுக்கு சரியான பதில் கொடுக்கல. அவர்களுடைய மெத்தனம் திமுக எப்பயுமே உங்களுக்கு தெரியும், மத்திய அரசாங்கத்தை குறை சொல்வது மட்டும்தான் அவர்களுடைய ஒரே வேலையாக இருந்து கொண்டிருக்கிறது. கேட்குற கேள்விக்கு பதில் சொல்ல மாட்டாங்க, கொடுத்த பணத்துக்கு யூட்டிலைசேஷன் சர்டிஃபிகேட் கொடுக்க மாட்டாங்க. எந்த பணம் கொடுத்தோமோ அந்த பணத்துக்கான செலவு என்ன, ஏன்னா திமுக காரங்க செலவு செஞ்சு அதை கணக்கு கொடுக்கறது கிடையாது. அந்த யூட்டிலைசேஷன் சர்டிஃபிகேட் கொடுத்தால்தான் மற்ற நிதியை கொடுக்க முடியும். அப்படி பல்வேறு விஷயங்கள்ல அவங்க திமுக வேண்டுமென்றே மத்திய அரசாங்கத்தை குறை சொல்வது மட்டும்தான் நோக்கமாக கொண்டு வேலை செய்து கொண்டிருக்கிறார்கள். நிச்சயமாக கோவையினுடைய மெட்ரோ வரப்போகிறது, அதில் நாம எல்லாம் பயணிக்க தான் போறோம். இன்னொரு விஷயம் என்னன்னா சார், டெல்லியில எல்லாரும் சொல்லுவாங்க லாங்குவேஜ் இம்போசிஷன் ஆயிட்டு இருக்கு, டெல்லியில தமிழ்நாடுல ஹிந்தி இம்போசிஷன் ஆயிட்டு இருக்குன்னு. நீங்க அங்க வேலை பண்ணுவீங்க, இங்க கூட நீங்க என்ன நினைக்கிறீங்க? எங்கேயுமே யாரும் எந்த மொழியும் இது திணிக்கிறது இல்ல. யாருக்கு எந்த மொழி பிடிக்கலுமோ அவங்க அந்த மொழியை படிக்கலாம். நீங்க பாக்குறீங்க தமிழுக்கு இன்னைக்கு யாருங்க அவ்வளவு மரியாதை கொடுத்துட்டு இருக்க. காசி தமிழ் சங்கம் ஒவ்வொரு வருஷமும் காசி தமிழ் சங்கம் நடந்து திருக்குறளை 35க்கும் மேற்பட்ட உலக மொழிகளில் மொழிபெயர்த்துப்பட்டு திருக்குறளை வெளியிட்டிருக்கிறோம். ஐநா சபையில் யாதும் ஊரே யாவரும் கேளீர் என்று முதல் முறையாக சூழலித்தது நம்முடைய பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்கள். அது மட்டும் இல்ல, தமிழ்தான் உலகத்திலேயே தொன்மையான மொழி என்று உலகத்திற்கு சொன்னது பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்கள். திருவள்ளுவருக்கு கலாச்சார மையம் உலகம் முழுவதும், இங்க தமிழ்நாட்டில் இல்லை, இந்தியாவில் இல்லை, உலகம் முழுவதும் கலாச்சார மையங்களை ஏற்படுத்தி திருவள்ளுவருடைய பெருமையை, தமிழ் கலாச்சாரத்தை, தமிழ் பண்பாடை, தமிழ் இலக்கியங்களை உலகறிய செய்து கொண்டிருப்பது நம்முடைய பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்கள். அவர் தான் இன்னைக்கு தமிழ் கலாச்சாரத்தை, தமிழ் பண்பாடை காத்து கொண்டிருக்கோம். இவங்க யூபி அரசாங்கத்தில் அப்போ இருந்தாங்க ஆட்சியில், திமுக காங்கிரஸ், ஏதாவது ஒன்று சொல்லுங்க பார்த்து தமிழினுடைய வளர்ச்சிக்கு எதுவுமே திமுக செய்யாம இப்போ நம்மளுடைய பிரதமர் அவர்கள் தமிழ் மொழிக்கு மேல, தமிழ் மக்கள் மேல யூபியில இன்னைக்கு தமிழ் சொல்லி கொடுத்துட்டு இருக்கோம். மத்திய பிரதேசல தமிழ் சொல்லி, யூபியில இருக்க நீங்க போய் பாருங்கம்மா, யூபியில வாரணாசியில தமிழ் சொல்லி கொடுத்துருக்காங்க, ஸ்கூல்ல தமிழ் சொல்லி கொடுத்துட்டு இருக்காங்க. அப்போ இவங்க எப்படி அது நமக்கு இது கூட சொல்றாங்க ஹிந்தி இம்போஸ் பண்றாங்கன்னு. அதுதான் நான் சொன்னேன், எந்த இடத்துலயும் நம்ம ஹிந்தி இம்போஸ் பண்ணல, அதை பத்தி இல்ல. யாருக்கு தேவை அவங்க விருப்பம் இருந்தா அவங்க படிச்சுட்டு போலான்றதுதான். யாரும் எந்த இடத்துல தமிழை முக்கியமாக உயர்த்தி பிடிப்பது நாம். சரி சார், லாஸ்ட் அவினாஷில நீங்க உங்க ஒப்போனன்ட்ஸ் யாரு இருக்காங்கன்னா யங்ஸ்டர்ஸ், ஃபர்ஸ்ட் டைம் நியூ கமர்ஸ்,
அதனால உங்களுக்கு சேலஞ்சே இருக்கா இல்லையா இந்த I am not old. I'm just 48 years. See, I'm not old. Okay, thanks. Thank you, all the best, sir.